The standard you use will be the standard used for you. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் ஈதல் இசைபட வாழ்தல் ஊதியம் அல்ல பிறர்க்கு. சிறுவத்திலிருந்தே படித்து வருகின்ற வழிமொழிகள், வாழ்க்கைக்கான கல்வி, அவைகளை முழுமையாக ஏற்று வாழ்தல் வேண்டும். நேற்று சொன்னோம், பெரியோர் சொல் கேள், அவர் சொல்வதை செய்யுங்கள், அவருக்கு செவிசாயுங்கள் என்றெல்லாம் நேற்று சிந்தித்தோம், தியானித்தோம், ஜெபித்தோம். அத்துடன் சேர்ந்து நீதி நெறி நூட்கள், நமக்கு சொல்லித் தருகின்ற ஆசான்கள், இவர்கள் குரலுக்கும் செவிமடுக்க வேண்டும். அவைகள்தான் நல்ல வகையில் நம்மை கூட்டி சேர்க்கின்றன, தட்டி கொடுத்து நம்மை வழி நடத்துகின்றன. இடரை களையும் எந்தாய் பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய் அடைந்தவருக்கு அருளும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய். எனக்கு ஏற்படுகின்ற இடர் அது பிறருக்கு இடராக இருக்கும் பொழுதும் அதையும் நான் களைய வேண்டும். ஆகவேதான் வழியிலே ஏதாவது முள், கல் அல்லது பாதத்தை பாதிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். இப்பொழுது நம்முடைய காலகட்டத்திற்கு குப்பையாக இருந்தால் உடனடியாக குனிந்து அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். கோயில் சுத்தமாக தானே இருக்குது, அதே போல இருந்துட்டு போகணும் இல்லையா? திரும்பி போன பிறகு கோயிலை பார்க்கணுமே, அதுக்கு எனக்கு அடுத்த நாள் இந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் மாஞ்சு மாஞ்சு பெருக்கி சுத்தம் பண்ணி குப்பையை எடுத்தெல்லாம் போட்டு செய்யணும். நீ ஒன்றும் மாஞ்சுக்கிட்டு இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் அல்லது இதெல்லாம் தோட்டத்தை எல்லாத்தையும் தோப்புல எல்லாம் போய் அந்த களைகளை எல்லாம் பிடுங்கணும், அந்த வேலை செய்ய போகிறது இல்லையா? நீ போட்ட குப்பையை கூட எடுத்து போடவில்லை என்றால், சுத்தம் செய்யவில்லை என்றால், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க டூருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க, பிள்ளைங்களை லஞ்சு சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க குப்பை போடும். ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, எல்லாம் சேர்ந்து பெரியவங்கெல்லாம் சேர்ந்து அதை எடுப்பாங்க, அவங்க பொறுப்பு. அப்படி தானே செய்யணும். யாராவது பொறுப்பாக இருந்து பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய். பிறருக்கு எதெல்லாம் இடராக இருக்கிறதோ அதை நான் களைவதற்கு உதவி செய்வாய். அடைந்தவருக்கு அருளும் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரை நாடி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு அருளை தாரும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய். நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ரெக்கமெண்டேஷன் வராங்க இல்லையா? நல்ல மனசோடு வரணும், கமிஷன் அடிக்கிறதெல்லாம் உண்டு. அவர்களுடைய அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய். அவருடைய அச்சத்தை நான் போர்க்க வேண்டும், அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நல்ல மனது. எரித வீட்டில் புடுங்குற வரைக்கும் லாபம் என்பதா? அவைகள் எல்லாம் கண்டிப்பாக ஊழ்வினை மட்டுமல்ல, தீவினை. ஊழ்வினைனா என்னுடைய தாய் தகப்பனோ என்னுடைய மூதாதையரோ செய்த தவறுகள் என்னையும் பாதிக்கும் ஊழ்வினை. தீவினை நான் செய்கிற தீவினை எனக்கும் பாதிக்கும், என் பிள்ளைகளையும் பாதிக்கும். நன்மையும் தீதும் பிறர் தர வாரா. நான் செய்கிறது தான் வரும். நான் நல்லது செஞ்சேன்னா நல்லது நடக்கும், தீயனை செய்தால் தீயதான் நடக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆகவே இந்த தீவினைகளை தீர்த்திட, இந்த பயத்தை போக்கிட நான் முன்னின்று அவர்களுக்காக பரிந்து பேசுவேன். புனிதர்களுடைய பிரார்த்தனை இதுதானே, புனிதர்களுடைய பரிந்து பேசுதல். ஏன் அவர்களிடம் கேட்கிறோம்? அவர்களும் சேர்ந்து நமக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அடிப்படையில் தான். It is better to reach out a helping hand
than to point a critical finger. அபயக்கரம் நீட்டுதல் சுட்டும் விரலை விட சிறந்தது. அவிசுவாசியே, ஏன் பயப்பட்டாய் என்று ஆண்டவர் இயேசு ராயப்பருக்கு அபயக்கரம் நீட்டி மூழ்கவிருந்த ராயப்பரை தூக்கி எழ வைக்கிறார். எப்பொழுது அவருடைய குறிக்கோள் இயேசுவை நோக்கி இருந்ததோ அவர் மூழ்கவில்லை, தண்ணீர் மீது நடந்தார். குறிக்கோளும் இலக்கும் மாறிய பொழுது தண்ணீரில் மூழ்குகிறார். அப்பொழுதுதான் இயேசு அபயக்கரம் நீட்டுகிறார். ஏன் அவிசுவாசி என்ன மூழ்கி தொலை செத்துப்போ அப்படின்னு சொல்லல, அபயக்கரம் நீட்டுகிறார். பல சமயங்களில் நாம் அப்படித்தான் சொல்வோம், நல்லா படு, உனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு கரிச்சு கொட்டுறோமே, சரி அல்ல. அபயக்கரம் நீட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அதுதான் தன்மை. அபயக்கரம் நீட்டுதல் சுட்டும் விரலை விட சிறந்தது. மிஸ்டர் ஈகார்ட்டுடைய வார்த்தைகள், with every creature according to the nobility of its nature, the more it indwells in itself, the more it gives itself out. அனைத்து படைப்புகளும் தத்தம் மகிமைக்கேற்ப அதனுள்ளே இருக்கும் மாண்பை வெளிக்காட்டுகிறது. ரோஜா செடி எடுங்க, முள்ளு இருக்குது, அழகிய மலரை தன்னிடம் இருப்பதை கொடுக்கிறது. அழகிய மலர், நல்ல வாசம். படைப்பு பொருட்கள் எல்லாமே இப்படித்தான், தங்களிடம் இருக்கக்கூடிய மிக சிறந்தவற்றை இந்த உலகிற்கு மனிதனுக்கு கொடுக்கிறது. நான் கொடுக்கிறேனா? படைப்பிலே சிகரமாயிற்றே நான். படைத்த பொருட்களிலே மனிதன்தான் சிகரம். ஆகவே நான் என்னில் இருக்கக்கூடிய மிக சிறந்தவற்றை இறைவனுக்கோ சமுதாயத்திற்கோ பிறருக்கோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வாழ்வது எனக்காக அல்ல, இந்த வாழ்வானது பிறருக்காக. இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை பிறருக்கும் நலம் தரக்கூடிய வகையிலே வாழ வேண்டும். நான் செய்கின்ற பணியானது பிறருக்கும் பலனளிக்க வேண்டும். அந்த கருத்து தான் நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம். நமக்காக பூசை வச்சுட்டு போயிடலாம், சென்று வாருங்கள், பூசை முடிஞ்சது, 10 நிமிஷத்தில் பூசை முடிச்சிடலாம். பாட்டா ஒன்றும் தேவையில்லை, பிதாசுதன் போட்டோமா முடிச்சிடலாமே. அது அல்ல, இது இன்னும் எத்தனை பேருக்கு சிறப்பாக போய் சேர வேண்டும், அதற்கு இன்னும் என்னென்ன சிறப்புகளை செய்து கொண்டிருக்க முடியும், செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன காரியங்கள் அதை மெருகூட்டுகின்றன. இருந்தா என்ன, கிடந்தா என்ன, அப்படியே இந்த இதுக்கு அடிக்கடி நம்ம சொல்லுவோம், உங்க வீட்டில் கேலண்டர்கள் மாட்டப்பட்டால் அவைகளை மாற்றாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்களும் அப்படித்தான். ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் நீங்களும் அப்படித்தான். எருவ மாட்டு மேலே மழை பெய்யுறது போல இருக்கிறேன்னு அர்த்தம். ஓடாத கடிகாரமா ஓட வைக்கணும். கொஞ்சம் லேட்டானாக பரவாயில்ல, ஓடாமல் இருந்தால் சோம்பேறித்தனம். ஓட வையுங்கள். கடிகாரங்க தேதிகள் கேலண்டரில் மாற்றப்பட வேண்டும். உன்னால் முடியாது தான், நேரம் இல்லை, நமக்கு அம்சம் அப்படி தான் இருக்குது. குறைந்தது இதுவாவது செய்ய முடியாதா, செய்யலாமல்லவா? அதுவும் செய்ய முடியலனா நீ எதுக்கு சேர்த்தி? காலையில் மாடு எஞ்சி அம்மானு தான் கத்தும், அதான் அது கொடுக்குற குரல். கோழி கொக்கரகோன்னு விடிஞ்சிருச்சுன்னு சொல்லும், ஆண்டவரே உமக்கு நன்றி பிரைஸ் தி லார்ட் சொல்லாது, நம்ம தான் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் அல்லவா? அனைத்து படைப்புகளும் தத்தம் மகிமைக்கேற்ப அதனுள்ளே இருக்கும் மாண்பை வெளிக்காட்டுகிறது. Charity has severe words for those who flatter, serene words for those who fight you, warm words for those who are weary, strong words for those who are suffering, clear words for those who are blind, crushing words for those who are proud, bucket full of water, a stick for those who sleep. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, கழியில் அடிக்கிறதுக்கும் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி, எழுப்புறதுக்கு தூங்குறவங்கள சோம்பேறிங்களுக்கு. அன்பானது முகத்துதி செய்வோருக்கு கண்டிப்பான வார்த்தையும், சண்டையிடுவோருக்கு சாந்தமான வார்த்தையும், களைத்து போனவருக்கு அனுதாபமான வார்த்தையும், துன்பப்படுவோருக்கு பலம் தரும் வார்த்தையும், ஆணவமுள்ளவருக்கு அழுத்தமான வார்த்தையும், பார்வையற்றவருக்கு வெளிப்படையான வார்த்தையும், தூங்குபவருக்கு கோலும் வாளி தண்ணீரும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ்,
Your love brings freedom and pardon. Fill me with your Holy Spirit and set my heart free, that nothing may make me lose my temper, ruffle my peace, take away my joy, nor make me bitter towards anyone. அன்பு இயேசுவே, உமது அன்பு விடுதலையையும் மன்னிப்பையும் அளிக்கிறது. உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பி எதுவும் எங்கள் குணநலனை, சமாதானத்தை, மகிழ்ச்சியையும் இழக்காமலும் பிறருக்கு கசப்பை கொடுக்காமலும் இருக்க அருள் புரியும். எங்களிடையே இருக்கக்கூடிய அசமந்தத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் நீ நீக்கிரலாம். நாங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்க்க உதவி செய்திடலாம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.